நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ விஷயம் என்னென்னா, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். என்ன விஷயம் அப்படின்னா, தளபதி மேலே வந்து நிறைய ஹீரோஸ்க்கு வந்து வன்மம் இருக்குது அப்படின்னு வந்து தெரியும். சத்யராஜெலாம் வந்து இப்படிப்பட்ட வன்மவாதியான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த அரசியலுக்கு வந்த பிறகு தான் வன்மத்தை வந்து கொட்டுறாரு. நிறைய பேர் இருக்காங்க, விஷாலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அடுத்த வந்து ஒரு வன்மவாதியாக யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம நெப்போலியன் சார் தான். ஸோ நெப்போலியன் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன விஷயம் அப்படின்னா வந்து, இப்போ அவர் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பேட்டியில் வந்து தளபதியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா வந்து, நெப்போலியன் வந்து இப்போ டிஎம்கே கட்சியில் இருந்தார். ஸோ 2016 வரைக்குமே வந்து டிஎம்கே கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஏடிஎம்கே போனார், பிஜேபி போனார். அப்புறம் வந்து இவரை யாரும் கண்டுக்கவே கிடையாது. இங்கே சினிமாலே அவனும் வாய்ப்பும் தரலை, அரசியலையும் யாரும் கண்டுக்கல அப்படின்ட்டு வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாலும் வந்து விஜய் மேலே அப்பப்போ வன்மத்தை கொட்டிட்டு தான் இருந்தார். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொட்டியிருக்காரு. விஜய் கூட வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது. போக்கிரி படத்திலே வந்து விஜய் வந்து ஒரே படம் போட்டு இவர் அடிச்சு வெளியே துரத்தி விட்டார். அந்த படத்துலேருந்தே விஜய் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி கெட்ட விஷயமாக தான் சொல்லிட்டு இருப்பார், விஜய் அப்படி விஜய் இப்படின்ட்டு. ஸோ அவர் இப்போ என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, நாங்களே வந்து பெரிய அரசியல் புலிகள், நாங்களே அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதியாக இருந்தோம், எங்களுக்கே வந்து ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் வந்து கொடுக்கல, விஜய்க்கு எதுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம மீச நெப்போலியன் வந்து சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்களும் விஜயும் ஒன்றா? நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் ஒரு 4 பேர் உங்கள் பின்னாடி வருவாங்களா? அவர் நடந்து போனால் 4 லட்சம் பேர் வருவாங்க. இதில் நீங்களும் விஜய்னு கம்பேர் பண்ணுறது தப்பு. அவர் வந்து தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரத்தில் இருந்தார், ஒரு பொலிட்டிஷியனாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் போய் ஒரு கம்பேர் பண்ணுறதே வந்து ஒரு கேவலமான வேலை அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, விஜய் வந்து எந்த ஒரு ஃபேமிலி கூடயும் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஃபேமிலி கூட வந்து நெருக்கமாக கிடையாது. அவர் வந்து எந்த ஃபேமிலியும் வந்து பார்த்ததே கிடையாது, வந்ததே கிடையாது சொல்கிறாரு. ஏங்க அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு போயிருக்காரு. அனிதா நீட் எக்ஸாமில் வந்து உயிரிழந்த அனிதா அந்த சிஸ்டர் வீட்டுக்கு வந்து தளபதி விஜய் வந்து போயிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து தளபதி விஜய் கலந்துருக்காங்க. மீனவர்களுக்கு பிரச்சனை வரும்போது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நடந்திருக்காரு. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வந்து போயிருக்காரு. அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலி விஜய் வந்து அவங்க அப்பா அம்மாவே வந்து இது பண்ணவே கிடையாது, கண்டுக்கவே கிடையாது, இவர் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து பார்க்க போகிறாரா? ஏங்க அவங்க வந்து சொன்னாங்களா, அவங்க அப்பா அம்மா வந்து அவங்ககிட்ட சொன்னாங்களா என்னை வந்து விஜய் வந்து பார்த்துக்கலன்ட்டு? அவங்க அப்பா அம்மா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இன்டர்வியூலாச்சும் இல்லை எங்கேயாவது வந்து சொல்லியிருக்காங்களா, என் பையன் வந்து என்னை பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி? வந்து நீங்களாம் வந்து எதுக்கு இந்த மாதிரி உளறிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து உருட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஎம்கே வந்து சொம்படிக்கிறீங்கன்றதெல்லாம் ஒத்துக்கலாம். அதுக்குன்னு வந்து இப்படியா ஒருத்தவங்களோட பர்சனல், ஒருத்தவங்களோட ஃபேமிலி அவங்க வந்து சொன்னாங்களா என் பையன் பார்த்துக்கலன்ட்டு? கடைசியாக நடந்த மாநாட்டுக்கு கூட வந்து தளபதி விஜய் அவங்க அப்பா அம்மா வர வச்சு அவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? எந்த பேசிஸில் வந்து இந்த மாதிரி வாய் இருக்குது, உருட்டு இருக்குன்னு உருட்டிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன் என்ன தெரியுமா? KN நேரு, அமைச்சர் KN நேரு தெரியும் இல்லைங்களா? KN நேரு வந்து நெப்போலியனுக்கு மாமா. ஸோ புரிஞ்சுதுங்களா இப்போ என்ன விஷயம் அப்படின்ட்டு? ஸோ அவர் டிஎம்கேல இருக்காரு, டிஎம்கே சப்போர்ட்டு, போக்கிரி படத்துலேருந்து விஜய் பிடிக்காது, வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு. ஸோ சத்யராஜ், ஸோ நிறைய அந்த கேட்டகரி லிஸ்ட்டில் வந்து இப்போ இவரும் சேர்ந்துட்டாரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.